நான் படிச்ச காலத்துல எங்க தெருவுல ஒரு வெறி நாய் ஒண்ணு இருந்துச்சு. அது என்ன பண்ணு தெரியுங்களா? நல்லா வரும், பக்கத்துல நின்னுக்கும், நீங்க தடவலாம், வாழையெல்லாம் சுழட்டிக்கிட்டு உங்கள்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க அப்புறமா ஒரு பிஸ்கட் கூட போடுவீங்க, தின்னும். அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படியே கொதறி கடிச்சிட்டு ஓடும். அது வரைக்கும் நீங்க பழகுற வரைக்கும் அது வெறி நாயின்னு தெரியாது உங்களுக்கு, கையிலையும் கிடைக்காது. அங்க இருக்க எங்க ஊர்ல இருக்க அந்த பஞ்சாயத்துல பிடிச்சிட்டு போய் கொல்லவும் இல்லை. எத்தனையோ தடவை சொல்லிட்டோம். அதனால நாங்க ஸ்கூல் விட்டு படிச்சு கிடிச்சிட்டு இருந்த நேரத்துல அந்த வெறிநாயை தேடுவோம். அடிக்கணும்னு கிடைக்காது. யாராவது கெஸ்ட் வெளியில இருந்து உள்ள வந்துட்டாங்கன்னா மறுபடியும் இதே கேத்தி தான் கடி வாங்கிட்டு தான் போடும். அதுக்கு பிஸ்கட் போட்டவன், அதை ஆதரிச்சவன், தடவி கொடுத்தவன், அது நல்ல நாயின்னு நினைச்சவங்கள அது புடுங்கிட்டு போயிடும், கையோ காலையோ. அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போகணும். அப்பெல்லாம் தொப்புல சுத்தி இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும். இந்த மாதிரி ஒரு நாய் பாக்குற வரைக்கும் பார்த்து சரியா வரலன்னு எல்லாரும் நாங்க பசங்க எல்லாம் சேர்ந்து எப்படா கிடைக்கும்னு பார்த்தோம். கரெக்டா ஒரு நாள் மாட்டுச்சு. சும்மா அடிச்சு, கல்லாலே அடிச்சு ஒரு காலி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இது நடந்தது. நான் என்ன சொல்றேன், இன்னையோட முடிஞ்சிருச்சு ஆட்டம் தம்பிக்கு. நேற்று சாயங்காலம் அவர் எல்லாத்தையும் தம்பிங்கிறாரு. கியூபா நாட்டினுடைய மாவீரன் பிடல் காஸ்ட்ரோ, பெரிய சரித்திரங்க. ஐ திங்க் அவருடைய பான் 1938 நினைக்கிறேன். 71 அவர் அங்க அமைச்சராயிட்டார். பெரிய போராளி. எல்லாரும் இறந்து கிடக்கிறான், அவர் ஒருத்தர் தான் தப்பிக்கிறார் கியூபால. அதுக்கு பின்னாடி 300 முறை கொலை முயற்சியில் இருந்து, அவரை கொல்ல வந்த கூட்டத்திலிருந்து தப்பிச்சிருக்கார். 300 முறைக்கு மேல். எவ்வளவு பெரிய வீரன் நினைச்சு பாருங்க. 71 வராரு, 38 பிறகுறாரு, சின்ன வயசுலயே உள்ள வந்துட்டாரு. அவருடைய பிரதர் அவரும் சேர்ந்து அந்த நாட்டுக்காக கியூபா போராடியவர்கள். அப்படிப்பட்ட மாவீரன் இந்த பைத்தியக்காரன் என் தம்பி பிடல் காஸ்ட்ரோன்றான். யாரு தம்பியா? இந்த அரை பைத்தியத்துக்கு தம்பியா பிடல் காஸ்ட்ரோ. உங்களுக்கு ஏதாவது புரியுதா சார்? இதெல்லாம் நினைச்சா இவ்வளவு வேதனையா இருக்குன்னா யாரைக்கு தம்பின்னு சொல்றது?